அன்பும் கண்மணியும் குடும்பத்தோட கார்த்திக் மாமனாரோட 25வது கல்யாண நாளுக்கு போகிறாங்க. அங்கே போனால் திடீர்னு கண்மணிக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கண்மணி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்பு உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த தீயில கண்மணியை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் கண்மணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதனால் அன்பு எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு கண்மணி எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. கார்த்திக் இருந்துட்டு ஆனால் அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வண்டி ஓட்டுறாங்க. அன்பு பின்னாடி உட்காந்துட்டு கண்மணி ஏன் கண்மணி எழுந்திருக்கவே மாட்டேங்க, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் டாக்டர் இருந்துட்டு கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதும் வெளியில் வர்றாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த பயத்தினால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ எந்திரிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது தான் அன்புக்கு உயிரே வருது. அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவ்வளவு தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதில் வேற யாராவது இருந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கு பயந்து போய் நின்றுட்டு இருக்கலாம். ஆனால் அன்பு அவர் உயிரே பொருட்படுத்தாமல் உங்களை அந்த தீக்குள்ளே காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அன்பு தான், அவர் உங்கள் மேலே வச்சிருந்த பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே கண்மணி அழுகுறாங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு நீ இல்லைன்னா நான் எங்கே கண்மணி இருப்பேன், நீ இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பு கண்மணியும் ஒருத்தர் மாற்ற ஒருத்தர் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கிறாங்க. சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.